ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புசு புசுன்னு சாஃப்டாக இட்லி எப்படி ரெடி பண்ணலாம், அதோட கூடவே ஒரு தக்காளி சட்னியும் இந்த இட்லிக்கு சூப்பராக எப்படி தயார் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் இட்லி மாவு அரைச்சிங்க அப்படின்னா இட்லி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும். மறக்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இட்லி வரவே வராதுப்பா, நமக்கு எப்போவுமே இட்லி வராது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட புசு புசுன்னு இட்லி சூப்பராக சுடலாம். இப்போ ஒரு படி அரிசிக்கு நீங்கள் 1 டம்ளர் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஊற வச்சு நீங்கள் அரைக்கும் போதே கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு புளிச்ச மாவை 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு இந்த அளவு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் மாவு தண்ணி ஊற்றி கரைச்சாதாங்க அந்த இட்லி சாஃப்டாக வரும். ரொம்ப கெட்டியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னாவும் அந்த இட்லி நல்லா கெட்டியாக கல் மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் இட்லி ஊற்றினா மட்டும்தான் இட்லி சாஃப்டாக வரும். நம்ம தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்குறேங்க. இப்போ நம்மளோட இட்லி மாவை இதில் வச்சுக்கலாம். இந்த இட்லி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே போதுங்க, சூப்பராக வெந்து வந்துடும். இந்த இட்லி வேகிறதுக்குள்ளேயே பக்கத்து அடுப்புலேயே சூப்பராக ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2-3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா 2-3 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்காக வரமிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேங்காய் துருவல் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சட்னி அரைக்கலாம், சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்து அரைக்கும் போது இந்த சட்னி அவ்வளோ சீக்கிரம் கெடாது. நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா கூட மத்தியானம் வரைக்குமே அந்த சட்னி கெடாமல் சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்த்தாலும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட இட்லி சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அதை தண்ணி தொளிச்சிட்டு எடுத்து வச்சிடலாங்க. இட்லி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அந்த வடை சட்டியே நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சட்னி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துட்டு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்மளோட சட்னியில் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட சட்னியில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு சூப்பராக அருமையாக ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு
இதே மாதிரி நம்ம சேனலில் ஹெல்த்தியான சட்னி ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, பிரண்டை சட்னி, மணத்தக்காளி கீரையில் அதாவது அந்த பழத்தில் சட்னி, வல்லாரக்கீரை சட்னி அப்படின்னு ரொம்பவே ஹெல்த்தியான சட்னிஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.